அவ்வளவு தமிழ் பேச முடியாது. இருந்தாலும் இன்றைய தினம் இசைஞானியர் இசைஞானியர் இளையராஜா அவர்கள் பல பாட்டு பாடி இருக்கலாம். அந்த பாட்டுக்கள் some scholars they have written, right? They have written lyrics and he added the beauty to those words. They have written some words. They are not divine compositions. They are just their presentations showing their scholarship, sometimes their inner feelings. அவர்கள் எழுதின அந்த அக்ஷரங்களுக்கு ஸ்வரத்தை அமைத்து இசையை கூட்டி அதுக்கு உயிரை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். அது எப்படிப்பட்ட வேர்ட் ஆயிருக்கலாம்? It may be a meaningless word, composition of a few words, but he made them lively and he added his own raga and made them so beautiful, right? So that is his greatness. ஒரு விதத்திலே அவர் அங்கே ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கு வந்து இருக்கிற சமயத்திலே அவருக்கு ஒரு டைட்டில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் we have taken. That is ராக விரிஞ்சி, ராக பிரம்மா, நாத பிரம்மான் தியாகராஜர் சொல்லுவா இல்லையா, அப்படியே ஒரு ராக பிரம்மா ராக விரிஞ்சிங்கிற டைட்டில் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணினோம். So he added life to lifeless words and he became so famous, isn't he? That is his greatness. So ஒரு வகையாக அவர் பிரமன், அவர் பிரம்மா என்று சொல்லலாம். But now he is not just confined to give life to lifeless words. Now he has chosen a few expositions which are always vibrant with divinity in them. That is Divya Prabandham. Because Divya Prabandhas are not just lyrics written by somebody. Divya Prabandhangal என்கிறது ஆழ்வார்கள் என்கிற ஒரு மகான்கள் அவருடைய ஹிருதயத்திலே அந்த பகவானை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் அது அப்படியே பெருகி 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 ஒரு பிரவாகமாய், it was just flowing, covering this entire universe. அப்படிப்பட்ட பாசுரங்கள், அப்படிப்பட்ட பிரசன்டேஷன்ஸ் திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்கள் சாதாரணமாக எல்லாரும் பாடுறது உண்டு, திவ்ய தேசங்களிலே, ஆங்களிலே, ஆங்காங்கே அவருடைய உற்சவங்களிலே. பட் டுடே அவர் ஸ்ரீமான் ராக விரிஞ்சியான இளையராஜா அவர்கள் அந்த திவ்யத்துவத்துக்கு அவருடைய ஒரு இசையும் கூட்டி அந்த திவ்ய பிரபந்தங்களை உலகுக்கு அவர் சமர்ப்பணம் பண்ண போகிறார். அதிலே பாதி அங்கே டேஸ்ட் அங்கே கொடுத்துள்ளார்கள். ஹைதராபாத் வரச்சே, ஸோ very recently he visited the Statue of Equality and gave a small presentation. During that occasion, he gave a little taste of Divya Prabandha Pasuras, a few Pasuras. But அங்க அந்த இடத்திலே தமிழ் தெரிஞ்சவர்கள் மிக கம்மி இருந்தார்கள். அங்கேயும் சில பேர் இருக்கார். பட் இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாததுனாலே இவர் பாடின பாட்டுகளிலே எந்தெந்த இடங்களிலே அவர்களுக்கு புரியும்படி இருந்ததோ அது அவர்கள் ரசித்தார்கள். And of course, whatever comes out of his mind, out of his
heart, all that becomes divine. அந்த சமயத்தில் இவர் ஒரு வார்த்தை சொன்னார். நம்முடைய இசை ஞானியர்கள் ஸ்ரீமான் இளையராஜா பல பாட்டுகள் இவர் பாடினது லவ் சாங்ஸ் தான். In movies, most of the songs will be like that, isn't it? That is for common people. But அந்த சமயத்தில் இவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப மனசுக்கு அப்படியே அது ஒரு கல்லு மேலே எழுதின ஒரு வார்த்தை போல இருந்தது. Love also is divine. But when you look at it in a proper way, you will be able to understand the beauty of the love. சில பேர் சொல்லுவா, நீ இல்லாமல் நான் இல்லையே, எங்க பார்த்தாலும் நீதானே, இப்படி சில பாட்டுகள் உண்டு. அது பாட்டு எனக்கு தெரியாது, நான் பாட ஆரம்பிச்ச உத்தரமே இங்க இருக்க மாட்டேன், சரௌண்டிங்ஸ்லையும் கூட இருக்க மாட்டேன். பட் தட்ஸ் ஓகே. அவர் சொன்னார், இப்படிப்பட்ட பாட்டு சாதாரணமான ஆட்களுக்கு ஒரு லவ் சாங் மாதிரி இருந்தாலும் கூட அது எனக்கு நான் ஒரு ஜீவாத்மா, நீ இல்லாமல் நான் இல்லையே, நீ என்கிறவன் சாட்சாத் கடவுள். மற்றவர்கள் லௌகிகமான விஷயத்திலே பார்க்கலாம், பட் நான் அது கடவுளை தான் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு அப்படிப்பட்ட பாட்டு ஆனாலும் கூட அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் ஒரு சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. Because we are living in a world where there are so many things around, and we need not go to any place to see the divinity. Commonly people think, நான் பரமபதத்துக்கு போகணும், அல்லது கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும் என்று சொல்லுவா. பட் ஜென்ரலாக சொல்றச்ச எங்கு முழம் கண்ணன் என்று நமக்கு ஆழ்வார்களை காட்டி கொடுத்தா போலே அந்த கடவுள் என்கிறவன் எல்லா இடத்திலேயும் இருக்கான். அவன் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் இவற்றில் எங்கும் பறைந்து உறைவாய் என்று ஆழ்வார்கள் சொன்ன சமயத்திலே பெருமாளை எங்கே பார்க்க முடியாது? So you can see anywhere and everywhere, but you need to have that eye to experience him in everything. In everything, like you can see him in dust, you can see him in the air, you can see him in the bird and animal, and you can see him in food. In everything that you can experience his divine presence, and so also you can feel him in all your feelings, in all your emotions. So all that you need to have that connectivity with him, and you need to have that ulkan adan irukkanum. And the ulkan padaithavar ஸ்ரீமான் ராக விரிஞ்சியான இளையராஜா அவர்கள். அப்படிப்பட்டவர் அந்த திவ்ய பிரபந்தங்களை கொண்டு அந்த பிரபந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திவ்யத்துவத்தை தாம் அனுபவித்து தம்முடைய ஹிருதயத்தையும் அதில் சேர்த்து அதுக்கு ஒரு இசை சேர்த்து அந்த பிரபந்தங்களை அவர் ஆவிஷ்கரிக்க போகிறார் என்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்க போகிறது என்று சொல்லி அதிலே நாங்களும் சிறிது நேரம் இருக்கணும் என்கிற ஒரு பேராசையோடு நாங்களும் வந்தோம் ஹைதராபாத். We came just exclusively for this function because we were so happy that day when Sriman Ilayaraja was there. Of course, the name itself was so attractive to us because the place where we are coming from is the Statue of Equality, Ramanujacharya Swami. And avaruடைய திருநாமம் Ilaya Alvar.
இவர் இளைய ராஜா. ஸோ அதனாலே ஒரு சம்பந்தம் அப்படியே அமைந்தது, ஒரு விட முடியாத சம்பந்தம் அமைந்தது, மறக்க முடியாத சம்பந்தம் அமைந்தது. அவருக்கு 82 years, but he is just like a 28 years boy. அந்த நாள் when he was in Hyderabad, he was standing on the dais while presenting the event. He was standing there for almost 5 hours unshaking. அப்படியே இருந்தா மற்றவர்கள் சில சமயத்தில் they were just sitting, they were standing, they were moving and படாதன பாட்டு அவளுக்கு. பட் இவர் மட்டும் நின்றவர் அப்படியே நின்றிருந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய டிரெக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டு அந்த ப்ரோக்ராம் முழுக்காக நடத்தி உள்ளார்கள் 5 hours at this age. So enchanting. And அவரும் பாடியிருக்கார் நடுவில் சில பாட்டுக்கள். So we were really moved by his devotion, by his commitment, by his dedication, and on the top of everything, by his charitable attitude. ரொம்ப அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டிருந்தோம், திருவரங்கத்தினுடைய அந்த ராஜகோபுரம் பண்ணும் பொழுது 8வது நிலத்தை இவர்தான் கட்டி கொடுத்தார், அதுக்கு தகுந்த வியவஸ்தை எல்லாம் பண்ணியிருந்தார் என்று கேள்விப்பட்டோம். But even when he come there, he said, I just dedicate this program to Ramanuja Swami. That was very generous of his, the attitude, ரொம்ப generous. And what to say, we are so happy to be here because all of you are great in your own way. Just நாங்கள் கேட்டோம், இப்போ அந்த ப்ரொஃபஸர் எவ்வளோ அழகாக பேசியிருக்கார் அந்த வியாக்கியானங்களை பற்றி, அவர்களுடைய அனுபவங்களை பற்றி. And we saw the very, very mesmerizing, the Varanamayiram presentation. And the little cute girl, my God, so lovely she spoke about the whole thing for almost, 10 minutes. With no break, with no mincing words. So beautiful. In the land அப்படிப்பட்டது. Yeah. நன்மைக்கும் தீமைக்கும், சனாதனத்துக்கும் மாடர்னைசேஷனுக்கும். பட் இருந்தாலும் எங்க விளக்கெரியுமோ அங்குதான் இருட்டும் உண்டு. ஆனா அந்த விளக்கினுடைய லாபத்தை நாம் பெறணும், இருளை தள்ளிவிட வேண்டும். ஸ்ரீமான் இளையராஜா அவர்களுடைய இப்படிப்பட்ட திவ்ய ஆனந்த அனுபவ பரிவாகமானது, இந்த ரசமானது இப்படிப்பட்ட கிளைகளை கிரமமாக தள்ளிவிடும் என்று ஒரு ஆசை அடியனுக்கு இருக்கு. அது உங்கள் போலே இருக்கிற ரசிக சக்கரவர்த்திகள் இத்தனை பேர் இருந்து இதை ரசிக்கிறார்கள், அதுதான் இதுக்கு பெருமை. And we expect that this kind of expositions from this great scholar and this Sriman Ilayaraja, who is in his young 82s, should grow and should be spreading all over
and melt the hearts towards Sanatana Dharma என்று அப்படிப்பட்ட அனுகிரகத்தை அந்த பெருமாள் கொடுக்கணும், ஆழ்வார்கள் கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவருக்கு இன்றும் நல்ல ஆயுஷ், நல்ல தெம்பு, சக்தி நன்றாக உண்டாகணும் என்று பிரார்த்தனையோடு ஆழ்வார்களுடைய திருவடி வாரத்திலேயும் எம்பெருமானாருடைய ராமானுஜ சுவாமியினுடைய திருவடி வாரத்திலேயும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம். உங்கள் போலே இருக்கிற ரசிக மகான்கள் வாழா வாழா வாழா. நீங்கள் இருந்தாதானே அவருக்கு பெருமை, அவர் இருந்தா உங்களுக்கு பெருமை. அடியோமோடும் நின்றோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று நான் பிரார்த்தனை பண்றோம். அந்த அதே கையோடே ஸ்ரீமான் ஸ்ரீராம் பரத்வாஜர் பக்திசாரர், the person behind the Mercury, who organized the whole event there in Hyderabad. We wish to present him the divine Ramanujacharya Swami. We invite him. அவருடைய ஸ்தானத்திலே திவ்ய பிரபந்தங்களை அவரை இசைப்படுத்தி அது வெளியிடக்கூடிய இந்த சதஸிலே நாங்களும் இருக்கணும் என்கிற ஒரு ஆசையோடு நாங்கள் இங்கே வந்தோம். சிற்று நடுவிலே அவருடைய 82 பர்த்டே ஆன உடனே 82வது வருஷம் அவருடைய பர்த்டே ஆன உடனே அவர் ஹைதராபாத் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி என்கிற இடத்திலே அவர் வந்திருந்து அவருடைய இசையை, அவருடைய ராகத்தை அங்கே ஆவிஷ்கரித்திருந்தார்கள். அது கேட்டவர்கள் இன்னும் அப்படியே அந்த இசைகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அவரை அங்கே அழைத்து அந்த கைங்கரியத்தை அங்கே அவர் பண்ணும்படி அவருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ராகத்தை பண்ணின ஒரு அந்த கிரமத்திலே அதிலே பாதி அங்கே அவர் ஆவிஷ்கரித்துள்ளார்கள். We call that the presentation of his divine songs. It was conducted there and it was so mesmerizing, and we believed that he is the personification of the raga, of the music.